நண்பர்களே, நாங்க எந்த அளவுக்கு அழகா போட்டோ பிடிக்கிறோம்னா பாதுஷா, அக்பர், அனார்கலி, அப்புறம் சாண்டா கிளாஸ் வரைக்கும் எங்களுடைய ஃபேனு. அதப்பாவி, இது எப்படி நடந்திருக்க முடியும்? பாஷா அக்பர உனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம்? சொல்லு, எப்படி 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 சொல்லு. இங்க பாத்தீங்களா பாதுஷா அக்பருடைய போட்டோ. ஒரு தடவை அவருடைய சிப்பாய் மூலமா எங்களுக்கு தூது விட்டு இருந்தாரு. அதாவது பாதுஷா அக்பரை நாங்க தான் போட்டோ எடுக்கணும்னு சொன்னாரு. நாங்க டாக்டர் பூசணிகா மண்டையனோட டைம் மிஷின்ல ஏறி உட்கார்ந்து போய் போட்டோ எடுத்துட்டு வந்தோம். பத்துல நீ என்ன சொல்ற? அட ஆமா ஆமா, இந்தாங்க எல்லாரும் லட்டு தின்னுங்க. லட்டு தின்ன ஆசையா? அத பாருங்க, நாங்க அக்குவ போட்டோ எடுத்துக்கிட்டு திரும்பி வரும்போது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அக்பர் பாதுஷாவை நாங்க அக்குன்னு செல்லமா கூப்பிடுவோம். யார் அந்த அக்கு? நான் தான் சொன்னேன், அவரை செல்லமா அவருக்கு நெருங்கின வட்டாரங்கள், அதாவது அவருடைய சம்சாரம், குடும்பத்துல இருக்கவங்க இவங்க எல்லாம் அக்குன்னு தான் கூப்பிடுவாங்க. இது எங்களே அப்படிதான் கூப்பிட சொன்னாரு. அதனாலதான் நாங்க அப்படி கூப்பிட்டோம். நீ இப்ப எங்க நிக்கிறிய? அங்கே நில்லு. ஒரு அடி அசந்தாலும் பானை வயித்திலே குத்து வேண்டாம். அங்க பாருங்க அனார்கலியோட போட்டோ. நாங்க டைம் மிஷின்ல ஏறி உட்கார்ந்து அனார்கலியவும் போட்டோ புடிச்சிட்டு வந்துட்டோம். அப்ப எல்லாரும் சொன்னாங்க, பிரமாதமா போட்டோ எடுத்திருக்கீங்க, உங்க அளவுக்கு இந்த போட்டோவை யாராலையும் எடுக்க முடியாதுன்னு எல்லாரும் பாராட்டினாங்க. இந்த போட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்க மறுபடியும் டைம் மிஷின்ல ஏறி வந்துகிட்டு இருந்தோமா, வர வழியில சாண்டா வந்திருப்பாரு. அப்புறம் நீ அவரோட சேர்ந்து போட்டோவும் எடுத்திருப்ப, சரிதானே? ஏய் பூசணிக்க மாட்டேங்க, அந்த சாண்டா கிளாஸ் ரொம்ப ஜாலியான ஆளு. அவர் எங்க கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? பத்துலு, ஸ்வீட் எல்லாம் இருக்கா இல்ல எல்லாம் காலி ஆயிடுச்சா? எல்லாமே காலி ஆயிடுச்சு. அப்போ நாம ஆரம்பிக்கலாமா நண்பர்களே? ஆமா ஆமா, ஆரம்பிக்கணும். ரொம்ப நேரமா இவன் நம்மள பைத்தியக்காரன் ஆக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணீங்க? எங்க எல்லாரையும் மடையன்னு நினைச்சீங்களா? கட்டு கட்டா கதையை அவுத்து விட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு டிபாக்கர் போட்டோ வச்சுக்கிட்டு அக்பரோட போட்டோன்னு கதை முடியா? மோட்டோ, ஜெயில கூட நான் இந்த மாதிரி அடியெல்லாம் வாங்கினது இல்ல மோட்டோ. உன்னால கொஞ்ச நேரம் கூட வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க முடியாதா மோட்டோ? பாத்தியா மோட்டோ, ஒரு ஊரே வந்து நம்மள அடிச்சிட்டு போகுது. ரெடி, லைட், ஆக்ஷன். மாஸ்டர் அப்படியே அழகா போஸ் கொடுங்க. நான் எடுக்கிற போட்டோவை பார்த்து நீங்க மிரண்டு போயிடுவீங்க. ஒரு தடவை பாத்தீங்கன்னா பாதுஷா அக்பர் கூட என்கிட்ட வந்து அவரை அழகா போட்டோ. வாயை மூடு, அப்புறம் உன்னை வச்சு ட்ரையல் பார்க்க போறாங்க மோட்டோ. ஓகே ஓகே, லைட்ஸ் ஆன், ரெடி. லைட்டை கொஞ்சம் கிட்ட கொண்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட கொண்டு வாங்க. சீக்கிரம், இன்னும் கொஞ்சம் கிட்ட வா. கிட்ட வாடா. ஏய் சீக்கிரம் எடுறா போட்டோவை. லைட்ஸை இன்னும் கொஞ்சம் க்ளோஸா கொண்டு வா. ஏய் என்னடா பண்றீங்க? இப்பவே சூடு தாங்க முடியல. இன்னும் எவ்வளவு நேரம் தான் எடுப்பீங்க? அம்மாடி, இந்தாங்க மோட்டோ. மோட்டோ, கேமரா இருந்தா இந்த அழகா ஷூட் பண்ணலாம் மோட்டோ. எவ்வளவு அழகழகா இருக்கு பாரு, மலைகள் ஊட்டி மாதிரியே இருக்கு. மண்டையா கேமரா கீழே விழுந்துச்சுடா. டேய், நீ எல்லாம் ஒரு கேமராமேனா? கேமராமேன்னா கழுத்திலே கேமராவை தொங்க விட வேணாமாடா? இந்த இடத்துல மட்டும் நம்ம ஒரு 10-15 போட்டோ எடுத்தா இன்டர்நேஷனல் போட்டோ காம்படிஷன்லயே கலந்துக்கலாம் மோட்டோ. அப்புறம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் எல்லாம் நமக்கு தான் மோட்டோ. அப்படியா சொல்றேன்? அடுத்த ரவுண்ட் எப்ப சார்? ஓடிடலாம் மோட்டோ. மோட்டோ, நான் கேமராவை எடுத்துட்டேன் மோட்டோ. நீ சீக்கிரமா லைட்டை போடி மோட்டோ. ஏய், நான் உங்க ரெண்டு பேரையும் சும்மா விட போறது இல்ல. என்ன குறுக்கல வைக்கிறாரு மோட்டோ? அம்மா அம்மா, அடே பாக்ஸர், உன் தலையில இடி விழுக. சார் ஓரம் போங்க, பச்சை கலர் திண்டுக்கா சார். எப்பவுமே முன்னால தான் அடிப்பேன், இன்னைக்கு சைடுல அடிச்சிட்டா மோட்டோ. ஐயோ, என்னோட வீக்கு போச்சு. குடையில பழங்கள் வச்சு குடலூர் போறவளே. வாங்க வாங்க வாங்க. இங்க பாருங்க, நான் டானோட போட்டோ எடுத்துக்க ஆசைப்படுறேன். அத இவர் எடுப்பாரு. டான் டான், அவனதான் ஊர்ல இருக்கிற எல்லா போலீஸும் தேடிக்கிட்டு இருக்கேன். அவனதான் பிடிக்கவே முடியல. அப்புறம் போட்டோ மட்டும் எப்படி பிடிக்கிறது மேடம்? உங்களை 2 கையில கும்பிட்டு கேட்டுக்கிறேன் மேடம். இங்க இருந்து கிளம்பிடுறீங்களா? பக்கத்துல இன்னொரு ஸ்டுடியோ இருக்கு, போங்க மேடம். நான் அந்த டானை பத்தி பேசவே இல்ல. நான் இந்த டானை பத்தி பேசிட்டு இருக்கேன். என்னோட டாக் பேரு டான். இவன் ரொம்ப நல்லா ஆக்டிங் பண்ணுவான். இவனை பெரிய ஆக்டர் ஆக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்.
இந்த டாகி ஒரு ஆக்டரா? என்னால நம்ப முடியல. டாகி நடிக்கிறத நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஏ மோட்டோ அம்மா எவ்வளவு பெரிய வாய் மோட்டோ இந்த டாக்குக்கு அம்மா ஏய், என்னோட டாகியை பார்த்து யாராவது சிரிச்சீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவனுக்கு கோவம் வந்துருச்சுன்னா அவனை தடுக்கிறது மட்டும் இல்ல, அவனை சமாளிக்கிறதும் பெரிய கஷ்டமாயிடும். வாங்க, அவனை இப்ப போட்டோ எடுங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர் மேடம். ஓகே டான் பையா, நீங்க அமைதியா அப்படியே செல்ல மாதிரி இருங்க, நாங்க போட்டோ எடுக்கிறோம். அப்புறம் டான் பிரதர் எப்ப நாங்க ஸ்மைல் ப்ளீஸ்னு சொல்றோம்னா அப்ப நீங்க கொஞ்சம் சிரிச்சு காட்டுங்க. ஆனா நாங்க பயப்படாம இருக்கணும். ரெடி? திடீர்னு சொன்னது தப்பா, அதுக்காகவா இப்படி வளைச்சு வளைச்சு துரத்துற? ஏ டான் டனக்கா, டானை விட மோசமாமே உட்கார இடத்துல கிடைக்குது. மோட்டோ மோட்டோ உண்டு கொஞ்சம் பிச்சை எடுத்துருச்சு. அடுத்து நான் தானா வந்துடுறா. டேய் டான் ப்ளீஸ் அமைதியா இரு. மேடம், இந்த டாகி எதுக்காக எங்களை கடிச்சது மேடம்? இவனை பார்த்து எப்பவுமே பிரதர்னு மட்டும் கூப்பிடாதீங்க. இவனுக்கும் இவனோட பிரதருக்கும் எப்பவுமே ஆகாது. பிரதர்ங்கிற வார்த்தை கூட பிடிக்காது. முதல்ல சாரி சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. சாரி சொல்றத பத்தி எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல மேடம். ஆனா டான் எங்க இருக்காரு? பின்னாடிதான் அவன் நிக்கிறான். மறுபடியும் வேணாடா வேணாடா கண்ணா. அட, இவ்வளோ சின்ன டாக்க பார்த்து ஏன் இப்படி பயந்து ஓடுற மோட்டு? பூச்சி டான், இனிமே ஒரு அடி முன்னால எடுத்து வச்ச பிச்சு புடுவேன். பிச்சு போயிடுங்கிறது. டேய் இங்க பாரு, அங்க உங்க ஓனர் இருந்ததுனால எங்களால எதுவும் சொல்ல முடியாம போச்சு. ஆனா உன்னை இங்க காப்பாத்த யாருமே கிடையாது, புரிஞ்சுக்க. மோட்டோ எதையோ வில்லங்கத்தை ஸ்டார்ட் பண்றான். மோட்டோ ரெடியா இரு ஓடுறதுக்கு. என்னாச்சு நண்பா, சொல்லு. நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க? நான் ரொம்ப ரொம்ப சின்ன பையன். இந்த 2 தடிமாடுகளும் சேர்ந்து என்னை அடிக்க வர்றாங்க. நண்பர்களே, இவங்களுக்கு நாம புரிய வைக்கணும். நம்ம டாகி பசங்களை டிஸ்டர்ப் பண்ணா அவங்க என்ன ஆவாங்கன்னு புரிய வைக்கணும். ஆஹா, நம்மள அடிக்கிறதுக்கு ஆளை செட் மோட்டோ பண்றாங்க. ஓடலாம். இது ஏரியா தானே தெரியல மோட்டோ. வேண்டாம், நிக்காதடா பத்துலோ. மோட்டோ இதுங்க வாயில எல்லாம் 40 பல்லு. அம்மா ஜாக்கிரதை, இனிமே எங்க டாகி பசங்க மேல கை வச்சிங்க பேச்சிடுவேன் பேச்சு. மோட்டோ கடிச்சது மட்டும் இல்லாம அந்த டாக்கியில நல்ல டான்ஸ் வேற ஆடி கட்டிட்டு போகுது பாரு மோட்டோ. பத்துலு, அது கூட்டு வந்த ஆளுங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க. சீக்கிரமா இத ஒரு வழி பண்ணலாம். ஆஹா, உன்னை காப்பாத்த இப்ப யார் வராங்கன்னு பார்க்கலாம். அடிக்கிற அடியில இந்த ஊரை விட்டு நீ ஓடல, என் பேரை நான் மாத்திக்கிறேன். நான் ரொம்ப கெட்ட பையன். நான் ரொம்ப மோசமான பையன். நான் செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும். அந்த கொம்பை என்கிட்ட கொடுங்க, நானே என்ன அடிச்சுக்கணும். ஆமா. அட கொய்யால, 3வது பொம்பை முளைக்க வச்சுட்டானா? பத்துலு, மோட்டோ நம்மள விரட்டுறதுக்கு அது ரெடி ஆயிடுச்சு. ஓட நீ ரெடியா இரு. ஆமாண்டா, அதைத்தாண்டா சொல்ல வந்தேன். சீக்கிரம் ஏய் ஏறுங்க. மோட்டோ அடங்காநல்லூர்ல இருந்து வந்திருக்க போல இருக்க. மோட்டோ ஓடிடலாம். அம்மா 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 காலை சார் டிவைட் பண்ணி குத்துங்க சார். அம்மா ஓடிடலாம் மோட்டோ. அட, நீ இங்கதான் இருக்கியா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? அலங்காநல்லூர் ஜென்டில்மேன் சார், நாங்கெல்லாம் ரொம்ப பாவம் சார். அப்படியே யூட்டன் அடிச்சு கிளம்பிருங்க சார். அதைத்தான் தடை பண்ணிட்டாங்களா? அட மோட்டு பத்துலு, உங்களுடைய போட்டோஷாப்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்குப்பா? அம்மா சொல்லிட்டு அடிக்கப்பா. எதுக்காக அடிக்கிறீங்க சொல்லுங்க. தமிழ்ல இங்கிலீஷ்ல எதுலயுமே பிடிக்காத வார்த்தை போட்டோஷாப்டா. கஜா கஜா, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அந்த லேடியோட டாக நாங்க தான் போட்டோ எடுக்க உன் போட்டோ ஷாப்புக்கு அனுப்பி வச்சப்பா. எங்களையும் அடிக்கிறியா நீ? ரொம்ப தப்பப்பா இது.
அட எதுக்காகப்பா நீங்க ரெண்டு பேரும் இப்படி திரு திருன்னு முழிக்கிறீங்க இப்பெல்லாம் டானுங்கிற பேரை கேட்டாலே எங்களுக்கு அலர்ஜி தான். அவங்க போகும்போது எங்களுக்கு சமத்தியா கொடுத்துட்டு போனாங்க. அதுல பாதி உங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. கொடுக்க மாட்டோம். கஜா கஜா காப்பாத்துக்கோ மாமியாரே காப்பாத்து. என்னப்பா மோட்டு பத்துலு உங்க கடைக்கு வெளியில இவ்ளோ பெரிய லைன் நிக்குது உங்களுக்கு விஷயமே தெரியாதா? மோட்டு பத்லு எடுத்த போட்டோஸ் எல்லாம் இன்டர்நேஷனல் போட்டோ காம்படிஷன்ல பெஸ்ட் போட்டோவா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கு. அப்புறம் என்னோட டாகி டான்க்கு ஃபிலிம்ல ஆக்ட் பண்ண சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஏ கஜா கஜா 20 வருஷமா போட்டோ எடுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. ஆனா அவார்டு கிடைச்சதுக்கு என்னமா மோட்டோ பாத்துலோக்கா எங்களை புகழ்றதே உங்களுக்கு பொழுதா போச்சு.